பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பிரசங்கியின் புஸ்தகம், The Book of Ecclesiastes, Chapter 3, verse 11. பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், அதனுடைய 11வது வசனத்தை நாம் இந்த வேளையில வாசிக்க கேட்போம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. பிரசங்கி அநேக வார்த்தைகளை மிக அழகாக கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதில் முதல் வசனம், இந்த 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே செய்தியுடைய தலைப்பு, அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறார். அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறார் என்கிற வார்த்தையின் அடிப்படையில் இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பொதுவாக மனுஷனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அநேக காரியங்கள் உண்டு. ஆண்டவராகிய தேவன் சொல்லும்போது சொல்லியிருக்கிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில காரியங்கள் நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமாக இருக்கும். நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை நம்ம இமேஜின் பண்ணுவது உண்டு. சின்ன பிள்ளைகிட்ட கேட்ட சொல்லுவாங்க, நீ வளர்ந்து என்ன ஆகணும்? நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பிள்ளைங்க வளர்ந்து சொல்ல நான் ஒரு டீச்சர் ஆகணும்னு சொல்லுவாங்க. சில பிள்ளைங்க வளர்ந்து டிஃப்ரெண்டாக ஒன்று சொல்லுவாங்க, நான் பைலட் ஆகணும். அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பின் அடிப்படையில் பிள்ளைகள் பார்க்கிற சில காரியங்களை பிள்ளைகள் சொல்வது உண்டு, இப்படியெல்லாம் ஆகணும்னு சொல்லி. ஆனால் வளரும் போது சில பிள்ளைகள் அந்த எதிர்பார்ப்போடு வளருகிறார்கள், நடக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வளரும் போது நாம் நினைத்த காரியங்கள் நமக்கு நடப்பது இல்லை. ஆனால் சில காரியங்கள் நாம் நினைப்பதற்கும் மேலாக கர்த்தர் நம்மை நடத்தி ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. இதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனம். The book of Job, chapter 42, verse 2. வாசிங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். அப்போ அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவராய் இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த குடும்பத்தில் தான் நம்ம வளரணும் சொல்லி ஆண்டவர் திட்டமிட்டா அதை நேர்த்தியாய் அவர் செய்கிறார். தொடர்ந்து இந்த படிப்பை தான் படிக்க வேண்டும் என்று தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே நேர்த்தியாய் செய்கிறவராய் இருக்கிறார். இந்த வேலையில் தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் திட்டம் வைத்திருக்கிற காரியத்தை அவர் நேர்த்தியாய் செய்கிறவராய் இருக்கிறார். இந்த ஆவிக்குரிய திருச்சபையில வளர்ந்து நீங்கள் கர்த்தருக்காய் பயன்பட வேண்டும் என்று சொல்லி தேவ திட்டம் நிறைவேற்றப்படுகிறதை அவர் நேர்த்தியாய் செய்கிறவராய் இருக்கிறார். வசனம் பாருங்க, அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் நம்மை முழுவதுமாய் நாம் ஒப்புக் கொடுக்கணும். ஆண்டவரே, நீர் என்னை குறித்து நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ அதை நீர் நேர்த்தியாய் செய்யும்படியாய் உம்முடைய கரத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எந்த ஒரு தேவ பிள்ளை தன்னை ஆண்டவருடைய கரத்திலே முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை குறித்துள்ள தெய்வீக திட்டத்தை தேவன் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரத்தில் சில ஊழியர்களை குறித்து சில ஊழியர்கள் கூட சாட்சி சொல்லுவாங்க. குடும்பத்தில் ஊழியத்துக்கு போகும்போது, நீ ஊழியத்துக்காக போற, நீ பிச்சை எடுப்படா அப்படின்வாங்க. என்ன சொல்லுவாங்க? ஏன்னா ரொம்ப அதிகமாய் ஒரு கீழ்த்தரமாய் ஒரு சாதாரணமாய் ஊழியத்தை அநேகருடைய கண்ணிலே கண்ணோட்டமாய் இருக்கிறாங்க, பார்க்கிறாங்க.
அநேகர் சொல்லுவாங்க, நீ ஒரு காலகட்டம் ஆகும்போது எங்களை தேடி வருவ, வரும்போது நான் என்ன பண்ணுவேன், நாங்க தான் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டி இருக்கோம் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா ஊழியத்தை குறித்து, ஊழியர்களை குறித்துள்ள ஒரு தரக்குறைவான ஒரு எண்ணம் அவங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும். அதனால இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை என்னுடையதான ஒரு மச்சான் அவர் கேட்கும்போது அவர் என்கிட்ட ஜோக்கா கேட்டாரு, என்ன ஊரில் சுனில் சொல்லுவாங்க, சுனில் உன் பிஸ்னஸ் எப்படி போகுது அப்படின்னாரு. எனக்கு திடீர்னு ஷாக் ஆயிடுச்சு. என்ன இப்படி பிஸ்னஸ் எப்படி போகுதுன்னு கேட்குறாரு என்கிற ஒரு காரியம் வந்த உடனே ஆண்டவர் உணர்த்தினாரு, சரியா போகுதுன்னு சொல்லுன்னு உணர்த்தினார். நான் சொன்னேன், என்னுடையதான எஜமான், என்னுடைய பாஸ், அவர் சகலத்தையும் படைத்தவராக இருக்கிறபடினால ஆண்டவர் அழகா நேர்த்தியா அழகா நடத்துறாரு. ஏன்னா என் எஜமான் சாதாரணமான இந்த உலகத்தில் உள்ள மனுஷன் இல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை. அவர் சாதாரணமா கேட்டார், அவர் சாதாரணமா யோசிச்சார். அப்போ நாங்கள் ஊழியம் செய்கிறது ஒரு சாதாரணமான ஒரு நபருக்காக அல்ல, ஊழியம் செய்கிறது அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவனுக்காக. அவர் சகலத்தையும் அதனதின் காரியங்களை அதனதின் நாட்களிலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆகையால் அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவரை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகள், அவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், அவருடைய சமூகத்திலே கடந்து வருகிற தேவ பிள்ளைகள், அவரை ஸ்தோத்தரிக்கிற தேவ பிள்ளைகள், அவருடைய சமூகத்தில் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை கைவிடாமல் நேர்த்தியாய் நடத்த அவராலே முடியும் என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு காலம் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே இந்த வசனத்தின் அடிப்படையில் சுருக்கமாய் வைத்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்யும்படியாய் விரும்புகிறேன். முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, ஒருவேளை நம்ம ஆண்டவருடைய பாதையிலே வந்துட்டு கொஞ்சம் பாதை மாறினாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, மண்டையில் 2 கொட்டு கொடுத்து அதில் நம்மளை உருவாக்கி சரியான பாதையிலே நம்மை கொண்டு சென்று நாம் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. சில நேரத்தில் என்ன பண்ணுவோம், ஆண்டவர் நம்ம நடத்துவார், இந்த பாதையில போகணும்னு சொல்லுவார். நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு அநேக நேரங்களில் நமக்கு கண் தெரிகிற பாதை என்னன்னா வித்தியாசமான பாதை, இன்னும் சொல்ல போன தவறான பாதை, இன்னும் கெட்ட பாதை. பாருங்க, கெட்ட பாதையில போகும்போது, தவறான பாதையில போகும்போது ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு உணர்த்துதல் கொடுப்பார். இந்த பாதை இல்ல, இந்த பாதையில் தான் போக வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் மூலமாய், தேவ ஊழியர் மூலமாய், ஒருவேளை பெற்றோர் மூலமாய், ஒருவேளை பிள்ளைகள் மூலமாய் நமக்கு சில உணர்த்துதல் கொடுக்கப்படும் போது அந்த வார்த்தைகளை உடனடியாய் கவனித்து தேவ சமூகத்திலே யார் கீழ்ப்படிந்து சரியாய் நடக்கிறார்களோ அவர்களுக்காய் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்ய ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், பாருங்க, சாஸ்திரிகள் வழி மாறி விட்டார்கள். நட்சத்திரம் சரியான பாதையை காண்பிக்கிறது. நட்சத்திரம் என்ன பண்ணுது, இயேசு இருக்கிற இடத்திற்கு நேராக சரியாய் காண்பித்துக் கொண்டே இருக்கு. சரியா போயிட்டே இருக்கிறாங்க. இவங்க போக போக நட்சத்திரம் காண்பிக்குது. இவர்கள் வந்து என்ன பண்றாங்க, யூதருக்கு ராஜா எங்கே பிறப்பார், அரண்மனையில் தான் பிறப்பார் என்று சொல்லி நட்சத்திரம் காண்பித்த பாதையை விட்டு இவர்கள் ஏரோது ராஜாவுடைய அரண்மனைக்கு சுயமாய் முடிவெடுத்து போக ஆரம்பித்தாங்க. சொந்தமா முடிவெடுத்தாங்க. இப்ப நட்சத்திரத்தை விட்டு விட்டார்கள், பாதை மாறினது. பாருங்க, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க பாதை மாறி உள்ள வந்துகிட்டாங்க. விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். பலவிதமான பிரச்சனை ஏற்படுகிறது. கடைசியா ஏரோது ராஜா சொல்றாரு, நீங்கள் போய் அந்த பிள்ளையை பார்த்துட்டு நானும் போய் பார்க்கிறதுக்கு நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, திரும்பி வந்து சொல்லுங்கன்னு சொல்லும் போது இவங்க மறுபடியும் அந்த நட்சத்திரம் காண்பித்த இடத்திற்கு நேராய் வரும்போது அந்த நட்சத்திரம் அங்கே நின்று கொண்டே இருக்கிறது. இந்த பிள்ளைங்க என்னை விட்டு வழி மாறி போனாங்க, சரியான பாதையில போனவங்க என்னை விட்டு வழி மாறி போனாங்க, இவங்களுக்கு சரியான பாதையை காண்பிக்க வேண்டும் என்று நட்சத்திரம் அங்கே நின்று கொண்டிருந்தது. வேதவசனம் சொல்லுகிறது, பிரைஸ் தி லார்ட், அந்த இடத்திலே கொண்டு சேர்க்கிற வரைக்கும் நட்சத்திரம் அவர்களை செம்மையாய் வழி நடத்தினது. அல்லேலூயா.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்ம ஒருவேளை சில சூழ்நிலைகளில் தெரிந்தோ தெரியாமலோ சில சின்ன வழி மாறும்போது, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு பாதை மாறும்போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்காய் ஏக்கம் கொண்டு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். என் பிள்ளை எப்போது திரும்ப வருவான், என் பிள்ளை எப்போது திரும்ப வருவாங்க, இந்த பாதையிலிருந்து மறுபடியும் உண்மையான பாதையிலே சரியான பாதையிலே எப்போது வருவான் என்கிறதான ஏக்கத்தோடு பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது, எந்த ஒரு தேவ பிள்ளை தன்னை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணித்து பரிசுத்த பாதையிலே நடத்துவதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்காய் கர்த்தர் கிரியை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப முதல்ல பாதை மாறினாலும் அந்த இடத்திலே உருவாக்கி தான் செய்ய வேண்டியதை செய்ய கர்த்தர் போதுமானவர். வாசிங்க யோனாவின் புஸ்தகம். பிரைஸ் தி லார்ட். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. The book of Jonah chapter 1 verse 3 வாசிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி, கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி. 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். இப்ப யோனாவுக்கு ஒரு அழகான ஒரு கர்த்தருடைய சத்தம் உண்டாகுது. ஒரு ஊழியம் கொடுக்கப்படுகிறது. என்ன ஊழியம் சொல்றாரு? நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் எட்டி இருக்கிறது எட்டினது என்றார். இப்ப இவர் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடனடியாக அந்த வார்த்தையின் அடிப்படையிலே போகணும். அப்படின்னா அநேக நேரங்களில் நம்ம கீழ்ப்படியாம போகிறது நமக்கும் பாதிப்பு, நம்முடைய தலைமுறைக்கும் பாதிப்பு. அல்லேலூயா. நம்ம கீழ்ப்படியாம போறது நமக்கும் பாதிப்பு, நம்ம எதிர்காலத்திற்கும் பாதிப்பு. இப்ப என்ன பண்றாரு இவர்? உடனே நினிவேக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு உடனே போயிருப்பார்னு சொன்னா ஆண்டவர் மிகுந்த சந்தோஷத்தோடு அனுப்பி இருப்பார். அவர் மிகுந்த ஆசீர்வாதமான காரியங்களை பார்த்திருப்பார். நினிவே குறித்துள்ளதான சத்தியத்தை ஜனங்களுக்கு அறிவிக்கும் போது கர்த்தர் சந்தோஷப்பட்டு அந்த இடத்துல யோனாவை குறித்து அவர் பெருமையாய் பேசியிருப்பார். ஆனா இவர் என்ன பண்றாரு? 3ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போய் ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடே தர்ஷீஷுக்கு போக என்ன பண்ணாரு? கப்பல் ஏறினார். பாருங்க, நம்ம எங்க போனாலும் எங்க வந்தாலும் எங்க உட்கார்ந்து இருந்தாலும் எங்க நின்று இருந்தாலும் எல்லாவற்றையும் இயேசு பார்த்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 139 அழகா சொல்லப்பட்டிருக்கு, என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் அறிந்திருக்கிறேன், என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னே கர்த்தாவே நீ அறிந்திருக்கிறீர். பாருங்க வசனம் சொல்லு, நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். அப்போ முக்கியமான காரியம், யோனா எங்க போறாருன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய கண்கள் யோனாவை பார்த்து கொண்டே இருக்கு. யோனா நினைக்கிறாரு, தேவ சமூகத்தை விட்டு விலகி போயிட்டேன்னு சொன்னா ஆண்டவருக்கு என்ன பண்ண தெரியாது, என்ன கவனிக்க மாட்டாரு, நிச்சயமா நான் என்னுடைய பாட்டுக்கு நான் போயிடலாம், ஆண்டவர் யாரையோ நினிவேக்கு அனுப்பி அந்த ஊழியத்தை செய்யட்டும்னு சொல்லி யோனா நினைச்சாரு. ஆனால் யோனாவை கொண்டு இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று பரலோகத்தின் தேவன் திட்டமிட்டார். அந்த திட்டமிடுதலை தேவன் மிக உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. பாருங்க, இப்ப யோனாவை கொண்டு செய்ய வேண்டும். யோனா என்ன பண்றாரு? வழிமாறி போறாரு. வழிமாறி போனதுனால தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. இப்போ ஒரு மனுஷன் வழி மாறினதுனால கர்த்தர் கடலிலே பெரிய கொந்தளிப்பு கொடுத்தாரா? ஒரு மனுஷன் வழி மாறினதுனால
இந்த தேசத்திலேயே ஒரு பெரிய கொந்தளிப்பு. ஒரு மனுஷன் வழி மாறினதுனால தான் இருந்த கப்பலே கொந்தளிக்க ஆரம்பிக்குது. அப்போ ஒரு மனுஷன் தேவன் கொடுத்த தேவ திட்டத்தை விட்டு வழி மாறும் போது குடும்பத்திலே கொந்தளிப்பு உண்டாகுது, தேசத்திலே கொந்தளிப்பு உண்டாகுது. அந்த மனுஷன் மூலமா பிரைஸ் தி லார்ட் ஆண்டவர் சந்தோஷப்படவே இல்லை, அவர் துக்கப்படுகிறார். மாத்திரம் இல்லாம குடும்பத்திலேயும் தேசத்திலேயும் கொந்தளிப்பு உண்டாகிற அளவிற்கு ஒரு மனுஷனுடைய தவறை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்து உணர்த்துகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நாம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோமா? தேவன் நமக்கு காண்பித்த பாதையிலே நாம் செல்லுகிறோமே என்று சொன்னால் அங்கே ஜீவனும் சமாதானமுமா இருக்கும். தேவன் காண்பித்த பாதையை விட்டு நாம் வழி விலகி மாறுவோமே என்றால் நமக்கும் சமாதானம் இல்லை, நம்ம குடும்பத்துக்கும் சமாதானம் இல்லை, சபைக்கும் சமாதானம் இல்லை, தேசத்துக்கும் சமாதானம் இல்லை. அல்லேலூயா. நம்ம தேவ பிள்ளைகளை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நம்ம எந்த பாதையில் நடத்துகிறாரோ அந்த பாதையில் நடத்தப்படுவதற்கு நாம் அதிகமாய் பிரயாசப்படணும். பாருங்க, இந்த இடத்துல பார்க்கும்போது பாருங்க, கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் ஒரு பெருங்காற்றை வரவிட்டார், அதனாலே கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. இப்ப என்னாச்சு பாருங்க, ஒரு ஆள் வழி மாறினதுனால கடல்ல கொந்தளிப்பு, கப்பலும் உடைந்து போகிற அளவிற்கு கொந்தளிப்பு. வாசிங்க அடுத்த வசனம், 5ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். இப்போ கப்பலுக்குள்ள யார் இருக்கா? யோனா இருக்காரு. கப்பலில் அடித்தட்டுல போய் படுத்திருக்கிறாரு. இப்போ கப்பல்ல இருக்கிறவங்க ஒண்ணுமே புரியல. நல்ல காலநிலை இருந்துச்சு, நல்ல கிளைமேட்டிக்கல் கண்டிஷனா இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா இந்த அளவுக்கு கப்பல் உடையிற அளவிற்கு பயங்கரமான கொந்தளிப்பா இருக்கு என்று சொல்லி அவங்க 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 தெய்வத்தை தூக்கி நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒண்ணு பண்ணலாம், நம்முடைய திங்ஸை எல்லாம் தூக்கி என்ன பண்ணிடலாம், வெளியில போடலாம். பாருங்க, அதுல சொல்லப்பட்டிருக்கு, பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, யோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். இந்த ஏரியா பாருங்க, ரொம்ப முக்கியமான ஏரியா. இப்ப கப்பல் இருக்கிறவங்க சாகர லெவல்ல பயப்படுறாங்க. கப்பல்ல இருக்கிறவங்க அவங்க தெய்வத்தை கூப்பிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்றாங்க, கப்பல்ல இருந்த மற்ற சரக்குகளை இவங்க வியாபாரம் செய்யும்படியாய் தங்களுக்கு உணவான காரியங்கள், தங்களுடைய சொந்தமான விஷயங்கள் இவை எல்லாம் தூக்கி வீசுறாங்க. பாருங்க, அப்போ ஒரு மனுஷன் செஞ்ச தவறு, ஒரு மனுஷன் தேவ சமூகத்தை விட்டு விலகி போனது, ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்தது, அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய குழப்பம், மிகப்பெரிய பிரச்சனை, பிசினஸுக்காக வைத்திருந்த பொருட்களையும் தூக்கி வீசுகிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படுமே என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிற காரியம், ஒருவேளை வழி மாறி இருப்போமே என்று சொன்னால், ஒருவேளை வழி தவறி இருப்போமே என்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் திரும்ப கடந்து வந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். இல்லாவிட்டால் சில நேரங்களில் சில நஷ்டங்கள், சில போராட்டங்கள், சில பிரச்சனைகளை குடும்பமோ தனிப்பட்ட முறையிலேயோ சந்திக்க ஏற்படும் என்பதை வேத வசனத்தின் மூலமாய் கற்றுக்கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம சரியான பாதையில் நடக்கணும், சரியான பாதையில் நடக்கணும்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற. பாருங்க, சிலவங்க தப்பு பண்ணுவாங்க. வசனம் சொல்றது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாருங்க, சிலவங்க ஏதாவது தப்பு பண்ணுவாங்க. தப்பு பண்ண உடனே அவங்களுடைய இருதயத்தில் ஒரு குத்துதல் உண்டாகும். உடனே வந்து சாரி பாஸ்டர், சாரி பிரதர், நான் இந்த தப்பு என்ன பண்ணிட்டேன். அதான் இயேசு சொன்னார், உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லதுன்னு சொல்லுங்க. இந்த தப்பை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, உண்மையாவே நான் இதை பண்ணிருக்க கூடாது அப்படி சொல்லும் போது அங்கே அந்த கலகம் மாறி ஒரு சமாதானம் உண்டாகும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா
தப்பு பண்ணியிருப்பாங்க. தான் பிடிச்ச முயலுக்கு 2 கால் தான் ஐயா, 3 கால் தான் ஐயா, அது 1 கால் 4 கால் இருக்காது பாருங்க. அந்த பிடிச்ச பிடிப்பாங்க, தப்பு செஞ்ச தப்பை விட்டு மாறவே மாட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா சில குடும்பத்துல சகோதரிமாரு பிடிச்ச முயலுக்கு என்ன பண்ணுது, 3 கால் தான். சகோதரமாரு பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான். தப்புல இருந்து உண்மையாவே ஒரு மனம் திரும்பி வெளியில வந்து நான் விடுவிக்கப்பட வேண்டும் என்கிறதான உணர்வு இருக்காது. ஏன்னா அவனுடைய இருதயம் கடினமாகி விட்டது. இந்த தப்பிலிருந்து நான் ஒத்துக்கிட்டேன்னா, இந்த தப்பை நான் ஒத்துக்கிட்டேன்னா அது ஒரு ஈகோவாய் மாற்றப்படுது. ஒத்துக்கிட்டா என்ன ஆகுது, இவங்க என்ன பேசுவாங்க, என்ன சொல்லுவாங்க பாருங்க. பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்ல வேண்டுமே என்று சொன்னால் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவன் இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. அப்போ இந்த யோனாவுக்கு என்ன ஆச்சுன்னா, இவ்வளவு கொந்தளிப்பு உண்டாகுது. இன்னும் பாரங்களை லேசாக்கும்படியான எல்லா பொருட்களையும் தூக்கி வீசுறாங்க. கப்பல் உடைகிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது. இது யாரால வருதுன்னு சொன்னா யோனாவுக்கு தெரியுது. என்னாலதான் இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி யோனாவுக்கு தெரியுது. ஆனா ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல்லு புள்ளி மாதிரி இருக்கிறான். இவர் என்ன பண்றாரு வாசிங்க, அதுல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அந்த 5ஆம் வசனத்துல யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் என்ன பண்றாப்ல, இறங்கி போய், அது வரைக்கும் என்ன நடந்துன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு, இறங்கி போய் படுத்து கொண்டு, இந்த மனுஷனுக்கு எப்படிதான் தூக்கம் வந்துச்சுன்னு தெரியல பாருங்க. கப்பல் கொந்தளிக்குது, கப்பல் என்ன பண்ணுது, அவ்வளவா ஷேக் ஆகுது, உடைகிற அளவிற்கு பிரச்சனை, எல்லாரும் மரித்து போவோம்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டு இருக்கு. நம்ம ஆள் நல்ல கொரட்டை விட்டு தூங்குறாரு, அயர்ந்த நித்திரை பண்ணுறாராம். அப்போ சில மனுஷனுக்கு ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டாங்கன்னு சொன்னா தான் என்ன செய்யறேன்னு என்ன பண்ணாது அவங்களுக்கு தெரியாது. ஆண்டவரை விட்டு தூரமா இருப்பார்கள். அவர்கள் உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், குடும்பத்தில் நடக்கிற சம்பவங்கள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் அவங்களுக்கு ஒரு போராட்டமாவே தெரியாது. தான் வாழ்ந்தா போதுயா, தான் வாழ்ந்தா போதும். நிறைய பேருக்கு குடும்பத்தில் என்னென்ன விஷயம் நடக்குது, குடும்பத்தில் எப்படி வருமானம் வருது, குடும்பத்தில் எப்படி தேவை சந்திக்கப்படுது, பிள்ளைகளுடைய படிப்பு எப்படி நடக்கு, நோ அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. தனக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், தான் தூங்கினா போதும். நிறைய பேருடைய என்ன அப்படி இல்லை பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தேவ பிள்ளை எப்போதும் குடும்பத்திற்கு சாட்சியாய் உண்மையாய், குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னா முன்னே நின்று அந்த காரியங்களை ஹேண்டில் பண்ணுகிற அளவிற்கு குடும்பத்தில் ஒரு சாட்சி உள்ள தேவ பிள்ளையா இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து விரும்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, மாலுமி சத்தம் போடுறாரு, இப்படி எல்லாம் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது இவர் தூங்குறாரு. அடுத்த வருஷம் வாசிங்க. அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து என்ன பண்றாரு, மாலுமி அந்த அந்த யோனாவிடத்தில் வந்து வாசிங்க, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன, எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். இவருக்கு இப்ப என்ன பண்ண முடியல, ஆண்டவரை விட்டு தூரமா போனதுனால ஜெபம் பண்ண கூட என்ன பண்ணல முடியல. நிறைய பேருக்கு உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு கேட்டா, பாஸ்டர் மனசார ஜெபம் பண்ணி 1 வருஷம் ஆகுது பாஸ்டர், மனசார நாம் பைபிள் வாசிச்சு நான் 1 வருஷம் ஆகுது பாஸ்டர். நிறைய பேருக்கு இப்ப ஜெபம் பண்ண முடியல, சரியா பைபிள் வாசிக்க முடியல, ஆவிக்குரிய பாதையிலே பரிசுத்தமாய் வளர முடியல, கர்த்தருக்கு சாட்சியா இருக்க முடியல, உண்மையாய் ஊழியம் செய்ய முடியல. வை காரணம் என்ன, அவர்கள் தேவனை விட்டு தூரமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனை விட்டு தூரமா இருந்தா, இப்போ உலகத்தான் சொல்றான் மாலுமி, அவன் பாருங்க உலக மனுஷன், உலகத்துல அவன் உலக தேவனை ஆராதிக்கிற மனுஷன். இவன் சொல்றான், நீ ஏன் இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கிற, உன் தேவனை நோக்கி நீ ஆராதி, உன் தேவனை நோக்கி நீ ஜெபம் பண்ணு, உன் தேவனை நோக்கி கூப்பிடு. ஒருவேளை நமக்கு சுவாமி அற்புதத்தை செய்வார்கள் சொல்லி ஜெபிக்க முடியாத ஒரு மனுஷனை உலகத்தின் மனுஷன் இப்போது ஜெபிக்கும்படியாய் தூண்டி எழுப்பி விடுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிங்க மறுபடியும். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து நீ நித்திரை பண்ணுகிறது என்ன, எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றார். சுவாமி ஒருவேளை நம்ம என்ன பண்ணுவாரு, நினைத்தருளுவார் என்றார். இப்படி இவர் ஜெபம் சொல்றாரு. இவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு,
என்னாலும் ஜெபம் பண்ண மாதிரி இல்லை. ஏன்னா இவருடைய ஆத்துமா செத்து போய் கிடக்கு. ஏன்னா ஆண்டவரை விட்டு தூரம் போனதுனால இவருடைய ஆத்துமா என்ன பண்ணிருக்கு? செத்து போயிருக்கு. இவருடைய ஆத்துமா கலங்கி போயிருக்கு. இந்த ஆத்துமா குழம்பி போயிருக்கு. ஜெபிக்க முடியாம, தேவனை ஆராதிக்க முடியாம, தேவ சமூகத்தை விட்டு தூரமா போய் தேவ சமூகத்திற்கு நிலை வர முடியாதபடிக்கு இவருடைய ஆத்துமா குழம்பி போய் மரித்து போய் சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே இவராலே ஜெபிக்க முடியல. இப்போ இந்த மாலுமி வந்து நீ ஜெபம் பண்ணுப்பா, உன் தேவனை நோக்கி கூப்பிடு. அப்போ சுவாமி ஒருவேளை அற்புதம் செய்வார்னு சொல்லும் போதோ அவருக்கு ஜெபிப்பதற்கான விஷயம் வரல. ஏன்னா அவருடைய ஆத்துமா செத்து போயிருக்கு. இதனால சங்கீதக்காரர் சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு என்று சொல்றார். அல்லேலூயா. யார் தேவனை நோக்கி காத்திருக்கிறார்களோ, எந்த ஆத்துமா தேவனை நோக்கி காத்திருக்கிறதோ அந்த ஆத்துமாவுக்கு விடுதலையை கொடுக்க, அந்த ஆத்துமாவை பலப்படுத்த நம்முடைய ஆண்டவராகிய தேவனாலே நிச்சயமாய் கூடும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு. உடனே என்ன பண்றாங்க? எல்லாரும் யோசிக்கிறாங்க, ஒரு சீட்டு போடுவோம். யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அவ்வளவுதான். இப்போ பிரச்சனை யார் தான் பண்றா? ஒரு நபர் செய்த காரியம், அந்த இடத்துல ஒரு நபர் செஞ்ச விஷயம். வசனம் சொல்லுது யோனாவின் பேருக்கு என்ன வந்துச்சு? சிலவங்க தனக்கு பேர்ல சீட்டே விழுந்தாலும், தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சில ப்ரூஃப் இருந்தாலும் அதையும் உடைச்சு ரெடி பண்ண பார்ப்பாங்க. இவருக்கு என்னாலும் என்ன இல்லை, இவருக்கு நம்பிக்கை இல்ல. பாருங்க, யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். நீ சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். பாருங்க, தேவனை விட்டு போனா சில இடத்துல போய் விசாரணைக்கு நிக்க வேண்டியிருக்கும். ஆண்டவரை விட்டு தூரமா போனா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரணைக்கு நிக்க வேண்டியிருக்கும். ஆண்டவரை விட்டு தூரமா போனா ஜட்ஜுக்கு முன்னாடி போய் விசாரணைக்கு நிக்க வேண்டியிருக்கும். ஆண்டவரை விட்டு தூரமா போனா உலக மனுஷனுக்கு முன்னாடி போய் விசாரணைக்கு நிக்க வேண்டியிருக்கும். பாருங்க, தேவன் நம்ம எவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் நடத்தி வரும்போது நாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி அல்ல, கர்த்தருக்கு நேராய் உண்மையாய் செல்கிறவளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர். இப்ப பாருங்க, விதவிதமா கொஸ்டின் கேட்கிறாங்க. நான் நினைக்கிறேன் சிபிஐ கூட இப்படி கொஸ்டின் கேட்கணும்னு தெரியல. என்னென்ன கொஸ்டின் பாருங்க, மறுபடியும் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உன் தொழில் என்ன? உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான்? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வாசிங்க, நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். வாசிங்க, அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். அடுத்து வாசிங்க. பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறபடியால் சமுத்திரம் என்ன பண்ணல? அந்த பிரச்சனைக்கு முடிவு உண்டாகிற வரைக்கும் சமுத்திரம் அடங்கவே இல்லை. அப்படின்னா பிரச்சனைக்கு முடிவு உண்டாகிற வரைக்கும் சமுத்திரம் என்ன பண்ணல? அடங்கவே இல்லை. சில பிரச்சனை ஏன் நம்மளை சூழ்ந்து வந்துகிட்டே இருக்கு? இந்த பிரச்சனைக்கு ஏன் முடிவு இல்லை? இந்த பிரச்சனை ஏன் எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கல? இந்த பிரச்சனை ஏன் எனக்கு ஒரு விடுதலை இல்லை? இத்தனை வருஷ காலமா, இத்தனை காலகட்டமா, இவ்வளவு நாட்களா இந்த பிரச்சனை என்ன சூழ்ந்துகிட்டே இருக்கு. ஏன்? இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா என்று சொல்லி ஒருவேளை நாம் தேவ சமூகத்திலே கண்ணீரோடு அங்கலாய்ப்போடு இருந்து கொண்டிருப்போமே என்றால், ஏதோ ஒரு வழியிலே ஆண்டவரை விட்டு நாம் தூரமாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் மறுபடியும் அதை உணர்த்துகிறார். நீங்கள் மறுபடியும் தேவ சமூகத்திலே உற்சாகமாய் கடந்து வர ஆரம்பிக்கும் போது, உங்களை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணித்து சாட்சியா நிற்க ஆரம்பிக்கும் போது, உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து ஒரு முடிவை கர்த்தர் கொடுத்து ஒரு சமாதானத்தை கட்டளையிட தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
பரிசுத்தான மறுபடியும் உணர்த்துறாரு பாருங்க. ஏன் இந்த பிரச்சனைக்கு முடிவு இல்லை? ஏன் என்னுடைய பிள்ளையுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு இல்லை? ஏன் மகனுடைய ஒரு பிரச்சனைக்கு முடிவில்லை? ஏன் என் வேலையுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவில்லை? ஏன் என் குடும்பத்தில் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு? ஒரு பிரச்சனை மாறும்போது ஒரு பிரச்சனை மாறும்போது இன்னொரு பிரச்சனை. இதனுடைய காரணம் என்ன என்று சொல்லி ஒருவேளை நாம் கேள்வியோடு தேவ சமூகத்தில் இருந்து கொண்டிருப்போமே என்றால் பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் உணர்த்துகிற காரியம், நினிவேக்கு போக வேண்டிய நீ கப்பல் ஏறி நீ வேறு வழியாக தர்ஷீஷுக்கு போகும்படியாய் சிந்தித்தபடினாலே, தேவ சமூகத்தை விட்டு நீ பின்வாங்கி போனபடினாலே, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு வழி மாறி போனபடினாலே அந்த பிரச்சனை தொற்றிக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நல்லவர். இப்ப என்னாச்சு? சமுத்திரம் கொந்தளித்து கொண்டே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். நான் இதெல்லாம் சொல்லணும், என்னுடைய பிரசங்கத்தில் இதெல்லாம் கொண்டு வரணும் நான் நினைக்கவே இல்லை. ஆவியானவர் அப்படி லீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நான் எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தைகள் ஏன் என்னுடைய வாழ்க்கை, நமக்கு பல நேரம் கேள்வி இருக்கும். ஏன் எனக்கு கொந்தளிப்பு? என் வீட்டில் ஏன் கொந்தளிப்பு அடங்கல? ஏன் என் வீட்டில் பிரச்சனை அடங்கல? நான் இவ்வளவா நான் ஜெபம் பண்றேன்னு, இவ்வளவா நான் தேவ சமூகத்தில் காணப்படுகிறேன்னு, இவ்வளவு நான் ஊழியம் செய்கிறேன்னு, இப்படிப்பட்ட பாதையில் இருக்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில கொந்தளிப்பு அடங்கல என்கிற ஒரு கேள்வியோடு நீங்க இருந்துகிட்டு இருப்பீங்கன்னு சொன்னா, ஏதோ ஒரு பாதையில நீங்க தேவ சமூகத்தில் உணர்வடைந்து மறுபடியுமாய் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களை குறித்து எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாருங்க, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் கட்டப்பட்டிருந்த நம்மை கிருபையாய் மீட்டெடுத்தார். அப்படியே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இப்படிப்பட்ட ரட்சிப்பை நமக்கு தேவன் கொடுத்து நம்மை ஒரு பரிசுத்தம் உள்ள பிள்ளையாய் மாற்றி பரலோக ராஜ்யத்திற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக ஆண்டவர் அழகாய் ஒரு பாத்திரமாய் உருவாக்கி தேவ சமூகத்தில் வைத்திருக்கும் போது ஏன் தேவ சமூகத்தை விட்டு பின்வாங்கி போகிறோம்? ஏன் தேவ சமூகத்தை விட்டு வழி மாறி போகிறோம்? பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் கற்றுக் கொடுக்கிற காரியம், ஒருவேளை தேவ சமூகத்தை விட்டு பின்வாங்கின அனுபவத்தோடு வழி மாறின அனுபவத்தோடு காணப்பட்டு கொண்டிருப்போமே என்றால், கொந்தளிப்பு வீட்டிலே, கொந்தளிப்பு தனிப்பட்ட வாழ்க்கையிலே, கொந்தளிப்பு வேலை செய்கிற இடத்திலே, கொந்தளிப்பு பல சூழ்நிலைகளிலோ நாம் செல்லுகிற இடங்களிலெல்லாம் இருந்து கொண்டே இருக்கிறது. அவைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டாக வேண்டுமே என்றால், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில குறைகளை, என் பாவங்களை, என் தவறுகளை, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை தயவாய் மன்னிங்க, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கொந்தளிப்புகள் முற்றிலுமாய் மாறட்டும் என்று சொல்லி யார் அர்ப்பணிக்கிறோமோ அவர்களுக்கு கர்த்தர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்ப என்ன ஆச்சு? கொந்தளிப்பு அடங்கவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அதற்கு வாசிங்க 9ஆம் வசனம், மறுபடியும் வாசிங்க. அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறான் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள். இப்போ என்ன சொல்றாங்க? அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சரிப்பா, சமுத்திரம் அடங்க மாட்டேங்குது, பிரச்சனை ஒன்னாலதான் வந்திருக்கு, அதனால இப்ப நாங்க என்னையா பண்ணணும் அப்படி கேட்கிறாங்க. நாங்க என்ன பண்ணணும் நீ சொல்லும் அப்படி கேட்கிறாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்கணும்? நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கிறேன், நான் கொஞ்ச நேரம் ஒழுங்கா உட்கார்ந்து ஜெபம் பண்றேன், நான் என்ன பண்றேன், வந்த வழியிலிருந்து திரும்ப போயிட்டு நான் என்ன பண்றேன், தொடர்ந்து ஆண்டவர் சொன்ன நினிவே பட்டணத்துக்கு நான் போக ஆயத்தமாகிறேன். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணா அவர் இரக்கமுள்ள தேவன், இவருக்கு ஆல்ரெடி இரக்கமுள்ள தேவன் தெரியும். ஏன் நினிவேக்கு போக மாட்டேன்னாரா? நினிவே மக்கள் ஒருவேளை ஜெபம் பண்ணாங்கன்னா ஆண்டவர் இறங்கிடுவார்ல, நான் சொன்ன காரியம் நிறைவேறாம போயிடும் இல்ல, அதனால வழி மாறுறாரு. இரக்கமுள்ள தேவன், அதனால நான் ஜெபம் பண்ணா என் ஆண்டவர் கேட்டுக்கிடுவாரு,
அதனால என் பாவத்தை ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு நான் திரும்ப வந்து நான் ஜெபம் பண்ணி நான் மறுபடியும் நான் நினிவேக்கு போய் அங்க ஊழியம் செய்யும்படி அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னா வேலை முடிஞ்சிச்சு. இங்க இவர் என்ன சொல்றாரு, நான் இன்னும் மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தில் போறது எப்படின்னு தெரியல, நான் இருக்கிறத விட செத்து போறது நல்லது. என்னது, நான் இருக்கிறத விட நிறைய பேர் ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டாங்கன்னா மறுபடியும் ஆண்டவரிடத்தில் வருவதற்கு தங்களை அர்ப்பணிப்பது குறைந்து கொண்டிருக்கு. மறுபடியும் அவர்கள் புதுப்பிப்பது கூடாத காரியம் அப்படி இருக்கு. மறுபடியும் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம். இப்போ நான் மறுபடியும் போய் ஜெபம் பண்றேன், மறுபடியும் போய் அர்ப்பணிக்கிறேன், மறுபடியும் போய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், மறுபடியும் தேவ சமூகத்தில் என்னை தாழ்த்துறேன் என்று சொல்லி வரும்படி அவர் ஒப்பு கொடுக்கல. நான் இருக்கிறத விட செத்து போனா சரியா? பாருங்க, என்ன பண்ணுங்க, நீங்க தூக்கி எங்க போட்டுருங்க, தூக்கி போட்டா என்ன ஆகும்? சாவு தான் வரும்னு அவருக்கு தெரியும். நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவனை விட்டு தூரமாய் போய் தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதை விட மரித்து போவது மேல் என்று சொல்லி அநேகர் சிந்திப்பதை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறவராய் இருக்கிறார். அந்த சிந்தை வருதுனாலே நான் இருக்கிறத விட செத்து போறது நல்லது என்கிற எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னாலே நீங்க ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறீங்க. பிசாசு உங்களுடைய சிந்தை என்ன பண்ணிருக்கான்? ஆளுகை செஞ்சிருக்கிறான். பிசாசு ஆளுகை செஞ்சபடியினால இப்படிப்பட்ட எண்ணத்தை கொடுத்திருக்கிறான். தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட சிந்தை வந்தாலே உடனடியாய் அதை கடிந்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே சமர்ப்பித்தால் கர்த்தர் உங்களை கிருபையாய் நடத்துவார். அல்லேலூயா. நாமாக மரிக்கும்படியாய் தேவன் நமக்கு ஒரு பலனையோ நமக்கு சரீரத்தையோ ஜீவனையோ கொடுக்கல. நாமவே அழிக்கும்படியாய் தேவன் ஜீவனை கொடுக்கல. பாருங்க, நாம் கர்த்தருக்காய் பிரகாசிக்கும்படியாகவே இந்த சரீரத்தையும் ஜீவனையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்காய் பயன்படும்படியாகவே தேவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்காக ஜீவிக்கும்படியாகவே கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவ ஊழியத்தை செய்ய தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாகவே கர்த்தர் ஒரு நல்ல வாழ்வை கொடுத்திருக்கிறார். நம்மை நாமே அழித்து போடும்படியாய், நாம் கொன்று போடும்படியாக, சூசைட் பண்ணி போடும்படியாக கர்த்தர் ஒரு வாழ்வை கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. அப்ப ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு காலம் நான் இருக்கிறத விட செத்து போறது நல்லது பாஸ்டர்னு சொல்லிட்டு யாரும் என்ன பண்ணாது, சொல்லக்கூடாது. இந்த வார்த்தையை யூஸ் பண்ணவே கூடாது. பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த பிரச்சனையை விட என் தேவன் பெரியவராயிருக்கிறார். இந்த பிரச்சனையிலிருந்து என்னை வழிநடத்தவும் என் தேவனாலே கூடும் சொல்லி எந்த ஒரு தேவ பிள்ளை தன்னை தேவனுக்கு முன்பாய் முழுமையாய் அர்ப்பணித்து அந்த பிரச்சனையின் மத்தியிலும் கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். மறுபடியும் ஆண்டவர் உணர்த்தினாரு, ஒருவேளை சில பிரச்சனைகளை ஏன் இந்த உலகத்தில் வாழ்றோம், ஏன் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறோம்? சில சூழ்நிலையில சில பெற்றோர் நினைப்பாங்க, இந்த பிள்ளைகளை இவ்வளவு வளர்த்தி இருக்கிறோம், இவ்வளவு சாட்சியா இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திட்டோம், இவ்வளவு நல்ல சாப்பாடு கொடுத்து வளர்த்திருக்கோம், இவ்வளவு படிக்க வச்சு வளர்த்திருக்கிறோம், இப்போ நான் சொல்ற பேச்சை கேட்காம என்னுடைய வார்த்தையை கீழ்ப்படியாம இவங்க இப்படி இருக்காங்களே, இப்படி வாழ்றாங்களே, இப்படி ஜீவிக்கிறாங்களேன்னு சொல்லி ஒரு குழப்பமான நிலைமையில பெற்றோர் இருந்து இந்த உலகத்தில் நான் வாழ்றதை விட நான் மரித்து போவது மேலங்கிற ஒரு கேள்வி சிந்தனை வரும் என்று சொன்னா அவைகளை ஜெயித்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற பரலோகத்தின் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப பாருங்க, இருக்கிறத விட செத்து போனா போதும்னு சொல்லிட்டு அவர் சிந்திக்கிறார். வாசிங்க, அந்த ஏரியா வாசிங்க. அதற்கு அவன் நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும், என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன். வாசிங்க. அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள், ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் அவர்களால் கூடாமல் போயிற்று. அவங்களுக்கு ஒரு மனசாட்சி இருந்துச்சு, சரி கரைக்கு போய் என்ன பண்ணுவோம், ஜீவனோட விட்டுருவோம். கரைக்கு போகும்படியாக தண்டு வலிக்கிறாங்க, கரைக்கும் போக முடியல, சமுத்திரமும் கொந்தளிப்பு அடக்கல, இந்த பிரச்சனைக்கு ஒரு சால்வும் என்ன பண்ணல, ஒரு சொல்யூஷனும் கிடைக்கவே இல்லை. இவங்க சரி இவனை தூக்கி போட்டு நமக்கு எதுக்கே ரத்த பலி,
அதனால கரைக்கு திரும்ப போயிட்டு நம்ம கரையில இவரை விட்டுருவோம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த வாய்ப்பும் இல்ல. கடைசி வாசிங்க. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனின் நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும் குற்றமில்லாத இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்தாதிரும். தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாய் இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். அவ்வளவுதான். அடங்காதவன் எங்க போயிட்டாப்ல? சமுத்திரத்துக்கு போயிட்டாங்க. அடங்காதவன் சொன்னா தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தாதவன், தன்னை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்காதவன், தன் தேவ சமூகத்திலே தன்னுடைய குறைகளை பாவங்களை அறிந்து அறிக்கையிடாதவன் சமுத்திரத்தில் போய்விட்டான். பாருங்க, சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய இரக்கம் மகா பெரியது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நம்முடைய தேவனுடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம் எங்க இருக்குன்னா, பாருங்க, இந்த யோனாவை கொண்டே நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்க வேண்டும். ஒருவேளை நம்ம அடங்காமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை ஆண்டவரோட தூரமாக இருந்திருக்கலாம், ஒருவேளை நம்ம மற்றவங்க ஆலோசனை கொடுத்து அந்த ஆலோசனை கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம், அந்த ஆலோசனையை நம்ம செவி சாய்க்காமல் இருந்திருக்கலாம். பல நேரங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சு சுயமாய் தேவன் விரும்பாத காரியம், பாவமான காரியங்கள், பரிசுத்தமற்ற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? சமுத்திரத்தில் ஒரு மிகப்பெரியதான ஒரு வாசிங்க, சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து அந்த ஏரியால பார்க்கும்போது 3 நாள் அப்படி எவ்வளவு மீனின் வயிற்றுல எத்தனை நாள் இருந்தாரு? 3. அந்த சம்பவம் டிஃபரெண்ட். அடுத்த ஒரு போர்ஷன் நான் எதுக்கு சொல்றேன்னா, தேவன் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை நான் முடிக்க போகிறேன். முதல் பாயிண்ட்ல முதல் லைன்ல நான் முடிக்கிறேன். இன்னும் எனக்கு மெசேஜ் பெருசு இருக்கு, நான் முடிக்கிறேன். ஆனா கர்த்தர் இந்த நாளிலே சபைக்கு தேவையான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். சபைக்கு தேவையான வார்த்தையை சபை கொடுத்திருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நாம் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் வழி தப்பி, ஆண்டவரை விட்டு வழி மாறி, நம்ம இந்த நாட்களில் ஜெபிக்க முடியாம, வேதத்தை வாசிக்க முடியாம, பரிசுத்தமாய் வாழாம, நம்முடைய ஆத்துமா தாறுமாறான நிலைமையில, நம்முடைய ஆவி தாறுமாறான நிலைமையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் சமாதானம் இல்லாம, நம்ம குடும்ப வாழ்க்கையிலும் சமாதானம் இல்லாம, நம்ம செல்லுகிற இடங்களிலும் சமாதானம் இல்லாம, வேலை செய்கிற இடங்களிலும் சமாதானம் இல்லாம நாம் இருந்து கொண்டிருக்கிறோமே என்று சொன்னா உன்னை புரிஞ்சுக்கணும். என் நிமித்தமாய் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலை என் குடும்பத்தில் வந்திருக்கு. என் நிமித்தமாக தான் நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு சமாதான கேடு வந்திருக்கு. என் நிமித்தமாக தான் நான் சமாதானம் இல்லாம இருக்கிறேன். என் நிமித்தமாக தான் கணவன் சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. என் நிமித்தமாக தான் என் மனைவி சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. என் நிமித்தமாக தான் பிள்ளைகள் சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. என் நிமித்தமா தான் நான் வேலை செய்யற இடத்துல நல்ல ஒரு ஃபிளரிஷ் ஆகாம, ஒரு நல்ல ஒரு நன்மை இல்லாம நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆண்டவரே, என்னை ஒரு விசை மன்னிங்க என்று சொல்லி தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமே என்று சொன்னார். நிச்சயமாய் தேவன் நம்மை செம்மையான பாதையிலே கொண்டு வருவார். அவர் நம்மை கொண்டு செல்ல வேண்டிய இடத்திலே கொண்டு செல்ல போதுமானவராய் இருக்கிறார். எல்லாரும் தலைகளை தாழ்த்துவோமா? எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். இந்த வேளையில் முடிந்தவங்க எல்லாம் முழங்கால் படி போட்டு ஆண்டவர், என் நிமித்தம் சமுத்திரம் அடங்காமல் இருக்கும்னா, என் நிமித்தம் கொந்தளிப்பு அடங்காமல் இருக்கும்னா, என் நிமித்தம் கப்பல் உடைந்து போகிற அளவிற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிரச்சனையா இருக்கும்னா, என் நிமித்தம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாரங்கள், பிசினஸ் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் ஸ்தோத்திரம் தூக்கி வீசப்பட்ட நஷ்டம் ஏற்பட்ட ஒரு மனுஷனை நான் இருப்பேன்னா என்னை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர், நான் உம்மை விட்டு தூரமாக இருக்கிறபடியினால்தான் இந்த சம்பவங்கள் நிகழ்கிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இந்த நாளிலே ஒரு பாடமாய் கற்றுக் கொடுத்திருக்கிறீரே. ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆகையால் ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன்னு ஒப்பு கொடுங்க. ஓ, என் நிமித்தம் என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. என் நிமித்தம் என் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. என் நிமித்தம் என் சபைக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. என் நிமித்தம் என் தேசத்தில்
குடும்பத்திற்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. என் நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானம் கெட்டு போயிடக்கூடாது. என் நிமித்தம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வந்துடக்கூடாது. என் நிமித்தம் என் பெற்றோருக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன். என்னுடைய குறைகளை, என்னுடைய தவறுகளை, என் பாவங்களை நீங்க தயவாய் மன்னிங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என் நிமித்தம், என் நிமித்தம், ஓ சொல்லுங்க, என் நிமித்தம், என் நிமித்தம் ஆண்டவரே ஒரு பிரச்சனை என் வீட்டுக்கு வேண்டாம் ஐயா. என் நிமித்தம் ஒரு பிரச்சனை நான் வேலை செய்யற இடத்துக்கு வேண்டாம் ஆண்டவரே. என் நிமித்தம் என் சபைக்கு ஒரு பிரச்சனை வேண்டாம் ஆண்டவரே. என் நிமித்தம் எங்கேயும் ஒரு பிரச்சனை வேண்டாம். நான் என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஓ ஹalleluya. திருவிருந்துக்கு தேவ சமூகத்தில் ஆயத்தமாகும் போது சேர்த்து தேவ சமூகத்தில் நம்முடைய கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஓ ரபலப சங்கபல கடபர பலபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் நம் நிமித்தமாய் நம்முடைய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம் நிமித்தமாய் நம்முடைய சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவன் உங்கள் நிமித்தமாய் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் நிமித்தமாய் உங்கள் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் நிமித்தமாய் சபை ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் நிமித்தமாய் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்கள் நிமித்தமாய் உங்கள் பெற்றோர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஓ பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாய் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட போதுமானவர். நீங்கள் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாய் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட தேவன் போதுமானவர். கரங்களை உயர்த்தி ஹalleluya. நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியோ தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. என்னை மன்னியோ தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கு. எல்லாரும் சத்தமா சொல்லுவோமா? இயேசுவே என் மேல் மனமிரங்கு. முள்மூடி தாங்கி ஐயா காயப்பட்டேன். முள்மூடி தாங்கி எல்லாரும் அர்ப்பணிப்போடு சொல்லுவோமா? எனக்காக பலியானி நீர், எனக்காக ரத்தத்தால் கழுவிடும். ஓம் ரத்தத்தால் கழுவி விடும். கரங்களை உயர்த்தி இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கு. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கு. ஆண்டவருடைய கரத்துல நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம். நாம் பாதை மாறி நின்று கொண்டிருப்போமே என்றால் நமக்கு சமாதானம் இல்லை, நம்ம குடும்பத்துக்கு சமாதானம் இல்லை, நம்ம செல்லுகிற இடங்களில் எல்லாம் சமாதானம் இல்லை. ஆனால் கர்த்தருடைய பாதையிலே நாம் வருவோமே என்றால் நமக்கும் சமாதானம், நம்முடைய குடும்பத்திற்கும் சமாதானம். நாம் செல்லுகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம், நாம் செல்லுகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம். உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. தேவன் கிருபையாய் நடத்துவாராக. கடைசி ஜெபத்தை ஜான் பிரான்சிஸ் ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் ஜெபத்தோடு தேவ நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. பிரைஸ் தி லார்ட்.
எங்களை நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே கோடான கோடி நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே ராஜா மக்கு சோதரம் இந்த ஆண்டவரே ராஜா மக்கு சோதரம் பரிசுத்த ஆராதனையிலும் ஆண்டவரே ராஜா எங்களோட ராஜா ஆண்டவரே இடைப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே உடைய மகா பெரிய கிருபைக்காக மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ராஜா பாடல் பகுதியில் ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி கத்தாவே. ஆராதனை வேளையில் ஆண்டவரே எங்களோடு பேசினதுக்காக ராஜா மக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆண்டவர் இப்பொழுது கூட ராஜா ஆண்டவரே மக்கு சோதரம் செய்தி பகுதியில் ராஜா ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ராஜா ஆண்டவரே பொய்யான ராஜா மக்கு சோதரம் ஆண்டவரே ராஜா மாயை பின்பற்றுகிறார்கள், தங்களுக்கு வருகிறதான ஆண்டவரே ராஜா மக்கு சோதரம் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று கத்தாவே ராஜா நாங்கள் வசனத்தில் வாசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே ராஜா தினத்தின் காலங்களில் ராஜா எல்லாவற்றையும் ஆண்டவரே செம்மையாய் செய்து முடிக்கிற ஆண்டவராய் இருக்கிறீர் கத்தாவே. அப்பா மக்கு சோதரம் ஆண்டவரே ராஜா மக்கு சோதரம் எங்கள் நிமித்தமாக எந்த ஒரு விதமான ஆண்டவரே ராஜா மக்கு சோதரம் பாதிப்புகளும் ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆண்டவரே ராஜா நிகழாதபடிக்கு தகப்பனே ராஜா மக்கு சோதரம் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உடைய கரங்களை ராஜா ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ராஜா ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே ராஜா இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறதான ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய தேவைகளை கத்தாவே நீர் சந்தித்து ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய பலவீனங்களை கத்தாவே நீர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன் கத்தாவே. நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் என்பநாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கிய நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக.